எல்லோருக்கும் நமஸ்காரம். மனம், அறிவு அப்படிங்கிறத பற்றி வேதத்தில் தெய்வம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அதை தான் இந்த பதிவில் நாம் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். மனம் என்பதும் அறிவு என்பதும் ஒரே இடத்துலேருந்து நமக்குள்ளேருந்து உதிக்கிற எண்ணங்களுடைய தொகுப்பு தான். இப்போ மனம் என்பது வேறாக இருக்குது, அறிவு என்பது வேறாக இருக்குது. இப்போ மனதிற்கான இயல்பு என்னன்னு தெய்வம் சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு செயல் செய்கிற, அதை நீ விரும்பி செய்கிற, உனக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னு செய்கிற, ஆனால் அதோட விளைவை போய் பார்த்தீங்கன்னா உனக்கு தீமையை கொண்டு வந்து சேர்க்குது, உனக்கு அழிவை கொண்டு வந்து சேர்க்குது, உன்னைய மரணத்தில் கொண்டு போய் சேர்க்குது. அப்படின்னா அது மனதினுடைய செயல், மனதினுடைய கட்டளைன்னு நினச்சிக்கங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு செயல் செய்கிற, அதன் விளைவு உனக்கு நன்மையும் மேன்மையும் கொண்டு வந்து சேர்த்துச்சு அப்படின்னா அதை அறிவு என்று எடுத்துக்கொள்ளுங்கிறாங்க. அப்போ மனம், அறிவுன்னு ரெண்டாக தெய்வம் வகுத்து காட்டுறாங்க. இப்போ மனம் என்பதற்கு சில பல தன்மைகள் தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதே போல் அறிவு என்பதற்கும் தன்மைகள் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அந்த தன்மைகளை வச்சு நமக்குள்ள மனம் அதிகமாக செயல்படுதா அல்லது அறிவு அதிகமாக செயல்படுதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெய்வம் ஒரு திருவாக்கியத்தில் குறிப்பிடுவாங்க, மனம் அதை அறிவு என்று உன்னை நம்ப வைத்து உன்னை கெடுதலுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்குங்கிறாங்க. ஒவ்வொரு மனிதனையும் தன்னை அறிவாளி, நீ புத்திசாலி என்று நம்ப வைத்து, நீ செய்கிறது எல்லாம் சரி, நீ பேசுகிறது எல்லாம் சரி, நீ ஒருவன் தான் இந்த உலகத்திலே சரியாக நடக்கிற அப்படின்னு உன்னை நம்ப வைத்து உன்னை தீங்குக்கும் கெடுதலுக்கும் கூட்டிகிட்டு போகுதுங்கிறாங்க தெய்வம். நம்ம செய்கிற எல்லா செயலுமே நம்மை அழிவுக்கு கொண்டு போவதாக தான் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரியும் எது தீமை எது நன்மை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதிகமாக தீமையை தேர்ந்தெடுத்து மனிதன் ஏன் மரணத்திற்கு போகிறான் அப்படின்னா மனிதனுக்கு அந்த மனம் என்பது வைத்து படைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசிக்கும் மனம் என்பது கிடையாது. அதற்கு தேவையான அளவு சிறிய அளவில் அறிவு வைத்து படைக்கப்பட்டிருக்கு. அது வளர்கிற அளவு, உணவு உண்கிற அளவு, இனப்பெருக்கம் பண்ணுகிற அளவுக்கு அதுக்கு அறிவு வைத்து படைக்கப்பட்டிருக்கிறத தவிர மனம் என்பதே கிடையாது. அதனால தான் எந்த உயிரினங்களும் பிறருக்கு தீமை செய்யணும் அல்லது பிறருக்கு கெடுதல் செய்யணும் இல்லை தனக்கே ஒரு தீமையை வருவித்து கொள்ளணும்னு எந்த உயிரினமும் நினைக்கிறது இல்லை. ஆனால் மனிதன் மட்டும்தான் தனக்குத்தானே தீமையை வரவழைத்து கொள்கிறான். அதற்கு காரணம் மனம் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, மனம் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்பதில்லை, அது குரங்கு போல, அது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு தாவிக்கொண்டே இருக்கிற தன்மையோடு இருக்குங்கிறாங்க தெய்வம். நல்லா கவனித்து பார்த்தோம்னா நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் நம்ம மனம் லகிச்சு நிற்கிதா? படிப்பில், வேலை பார்த்ததில், பணம் சம்பாதிச்சதில், குடும்பத்தில், வாழ்க்கை துணையில் ஏதாச்சும் ஒன்றில் லகிச்சு இது எனக்கு ரொம்ப முழு திருப்தியான ஒரு விஷயமாக இருக்குன்றிருக்கா? இருக்காதுங்கிறாங்க தெய்வம். உன்னை அடுத்து 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 அடுத்துன்னு ஏதோ ஒன்றுக்கு உன்னை தூண்டிக்கொண்டே இருப்பது மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் என்பது தாவும் இயல்புடையதுங்கிறாங்க. அதுவும் சாதாரணமாக தாவுறதில்லை, ஆசை கலந்து அவாவுடன் தாவுகிற இயல்புடையதுங்கிறாங்க தெய்வம். எவ்வளவு ஆசை மனுஷனுக்கு, ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஆசை. நம்மளை இந்த இடத்துல கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். நம்ம மனம் தாவிக்கிட்டே இருக்கா, அடுத்ததுன்னு தாவிக்கிட்டு இருக்கா, இல்லை ஓரிடத்துல நிலைத்து நிற்குதான்னு பார்க்கணும். இது மனதின் இயல்புல ஒன்று சொல்கிறாங்க தெய்வம், மனம் தாவிக்கொண்டே இருக்குங்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்கன்னா, மனம் பத்தாது என்ற இயல்புடையதுங்கிறாங்க. எது கொடுத்தாலும் அதுக்கு பத்தாது. எத்தனை கோடி ரூபா கொடுங்க, பத்தாதுங்க, இன்னும் கொஞ்சம் வேணும். எவ்வளவு பெரிய செல்வம் இந்த உலகத்தையே எழுதி கொடுங்க, பத்தாதுங்க, இன்னும் கொஞ்சம் வேணும். சிறப்பான வாழ்க்கை துணை அமையட்டும், பத்தாதுங்க, இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, என்ன நம்மக்கிட்ட இருக்கிற என்ன பொருளாக இருந்தாலும், உறவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் பத்தாது அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்கும். அதே போல் நம்மக்கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும், எவ்வளவு இளமை, அழகு, வனப்பு எல்லாம் இருந்தாலும் அந்த மனம் நம்மை நிம்மதியாக வைத்திருக்காது. நம்ம ஏதோ ஒரு கவலையில், ஏதோ ஒரு தேவையற்ற கற்பனையில், ஏதோ ஒரு பயத்தில் இப்படியே நம்மளை சதா வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் அந்த மனதின் வெற்றி. பயத்திலையே வச்சுக்கிட்டு இருந்தால் தான் நம்ம பதட்டத்திலேயே இருந்து போய் சேருவோம் சீக்கிரம். அப்போ அந்த மனம் என்ன பண்ணுது, மனிதனுடைய வயதை போக்கி கொண்டு இருக்குங்கிறாங்க தெய்வம். எவ்வளவு சிறப்பானவனாக இருந்தாலும் உன்னை ஏதோ ஒன்றை சொல்லி பயங்காட்டி, கவலை ஊட்டி, துன்பத்துக்குள் அழுத்தி உன் வயதை போக்கி கொண்டு இருக்கிறது உன் மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவன் கொடுத்ததே சிறிய வாழ்நாள்.
இதையும் உன் மனம் போக்கி கொண்டிருக்குங்கிறாங்க. அப்போ மனம் எத்தனை வேலை பார்க்குது பாருங்கள். அது பேயாக, பிசாசாக, குரங்காக நம் வயதை போக்கி நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் தள்ளி அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும் தாவி பத்தலைன்னு இப்படி நம்மை அலக்கழித்து கடைசியில் போய் சேர்ந்தா போதுங்கிற நிலைமைக்கு கொண்டு போய் கொல்வது மனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அறிவுக்கான இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவு நமக்கு நித்தியமான நிரந்தரமான மகிழ்ச்சியை கொண்டு கொடுக்குது. நமக்குள்ளே இருக்கிற பயத்தையோ பதட்டத்தையோ தேவையற்ற கற்பனைகளையோ அது போக்குது. மிக அமைதியானவராக, உள்நிலையில் தெளிவானவராக உங்களை மாற்றுது. எந்த ஒரு விஷயத்தையும் மிக நுணுக்கமாக சிந்தித்து செயல்பட வைக்குது. அறிவின் சொற்படி கேட்டு நாம் ஒரு செயல் செய்யும் பொழுது அதன் மூலமாக வருகிற விளைவுகள் எல்லாமே நமக்கு நன்மை தருவதாக இருக்குது. நமக்கு வருகிற எல்லா ஆபத்துகளிலிருந்தும் சிறப்பான நமக்கு ஒரு உளவுகள் சொல்லி கொடுத்து நம்மை அந்த ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி நம்மை தப்பிக்க வைக்குது அறிவு. அறிவு என்பது நமக்கு மந்திரியாக இருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்குது. நம்ம வயதை வீணாக போக்காமல் சிறப்பாக செயல்பட இந்த அறிவு உதவுது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு திருப்தியான நிலையில் இருப்பது அறிவுன்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. அதான் ஒரு திருவாக்கியத்தில் குறிப்பிடுவாங்க தெய்வம், நீ 3.25 ரூபாய்க்கு நீ உழைச்ச காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், ஆனால் 3/4 ரூபா தான் உனக்கு கிடச்சிச்சு. ஆனால் அந்த 3/4 ரூபா போதும்னு சொல்லிவிட்டு நீ ஒரு திருப்தியான நிலையில் நீ போய் படுத்தன்னா நீ அறிவுங்கிறாங்க. அப்போ என்ன, நம்மிடம் என்ன இருக்கிறதோ, நம்ம எந்த சூழ்நிலையில் எப்படி வாழ்கிறோமோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை வளர்த்து கொள்வது அறிவு. அதை விட்டு இன்னொன்றை நோக்கி நம்ம தாவி கொண்டே இருப்பது மனம். இது எவ்வளவு பரபரப்பாக இருக்குது பாருங்கள். அந்த மனம்ங்கிறது எவ்வளவு கோரமானதாக இருக்குது, அறிவுங்கிறது எவ்வளவு எளிமையானதாக இருக்குது. ஒரே ஒரு சிந்தனை, ஒரே ஒரு மனநிலை, ஒரே ஒரு அமைதி, ஒரே ஒரு திருப்தி, ஒன்று தான் அறிவு என்பது. இப்போ நமக்கு தோணலாம், எதுக்கு தெய்வம் எப்படி எல்லா உயிரினங்களுக்கும் அறிவை மட்டும் வச்சு படைத்தாங்க, எதுக்கு மனிதனுக்கு அழிவுக்காக மனதை வைத்து படைத்தாங்களே, படைக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு. அதுக்கும் தெய்வம் வேதத்தில் குறிப்பிட்டு காட்டிட்டாங்க, ஏன் அறிவு மனமாக மாறுது அப்படிங்கிறதுக்கு. இறைவனுடைய படைப்பை நீ பாரு, நீ துக்கப்படவும் கஷ்டப்படவும் கவலைப்படவும் இறைவன் படைத்தாங்க இந்த உலகத்தை. இறைவனுடைய படைப்பில் ஏதாச்சும் ஒரு படைப்பு உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக படைச்சிருக்காங்களான்னு பாரு. இறைவனுடைய நோக்கம் அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. உனக்கு தேவையான உணவுப் பொருள்கள், உனக்கு தேவையான தண்ணீர், உனக்கு தேவையான காற்று எல்லாம் இலவசமாக படைச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இறைவன் எவ்வளவு எளிமையாக இலவசமாக இந்த உலகத்தை எவ்வளோ அழகாக படைச்சு கொடுத்தாங்க. எதுக்குன்னா மனிதன் நல்லபடியாக வாழணும், நல்லபடியாக இருந்து நல்லபடியாக அமைதியாக திருப்தியாக நிம்மதியாக வாழ்ந்து அவனுடைய எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை வளர்த்து இறைவனை பற்றி படித்து பாடி நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்து விட்டு போக வேண்டும்னா இறைவனுடைய நோக்கமாக இந்த உலகத்தை படைச்சிருக்கு. எந்த இடத்துல அறிவு மனமாக மாறுது அப்படின்னா, ஒரு குழந்தை இருக்குது, நம்ம குழந்தையாக பிறந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். ஏன் வயது ஆக ஆக அந்த சந்தோஷம் அதிகமாகிட்டே தானே போயிருக்கணும், ஏன் அது குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல தெய்வம் நமக்கு சுட்டி கட்டுறாங்க. அந்த அறிவோட ஆசை கலக்க 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 அது பிரம்மாண்டமான மனமாக மாறிடுச்சுங்கிறாங்க. இந்த மனதிற்கு நம்மளை கொண்டு போய் மரணத்தில் சேர்க்கறதுக்கு உதவிக்கு சில ஆட்கள் தேவைப்படுது. ஏன்னா அது உள்ளேருந்து ஒன்றும் பண்ண முடியாது, வெளியில் செயல்கள் செஞ்சால் தானே நம்ம மரணத்துக்கு போக முடியும். அப்போ அதற்கு உதவி ஆளாக யாரை வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 நம்மகிட்ட இருக்குது பாருங்கள், இந்த 5 பொறிகள். இந்த 5 பொறிகள் தான் அந்த மனதிற்கான உதவி ஆளுங்கிறாங்க தெய்வம். இந்த 5 மூலமாக உன்னை எதையாச்சும் செய்ய சொல்லி தூண்டி 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 நம்ம அதுக்காக செஞ்சு 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 மரணத்தில் போய் விழுந்துடுறோங்கிறாங்க தெய்வம். அதனால தான் இந்த புலன்களை தெய்வம் என்ன குறிப்பிட்றாங்கன்னா வஞ்ச புலன்கள்னு சொல்கிறாங்க. வஞ்ச புலன் சதிக்கும் மரளி செய்யும் வாதனைக்கும் அஞ்சுதி எனது நெஞ்சம் உமது அடிநிழலை தந்தருளுங்கிறாங்க. நம்மளை எதுக்கு பயப்பட சொல்கிறாங்க வேதத்தில்? உன்னுடைய தேகத்துக்கு நீ அஞ்சுங்கிறாங்க. என் கூட இருந்தே துரோகியாக செயல்படுதுங்கிறாங்க. எதிரி என்பவன் தெரியும், இவன் எதிரி இவன் எதிரின்னு நமக்கு தெரியும். துரோகி தெரியுமா, வஞ்சகன் தெரியுமா? நம்ம கூடவே இருந்து நம்ம கிடணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் வஞ்சகன், அவன் தான் துரோகி. அந்த துரோகிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி, இந்த 5ம். ஏன்? இவைகள் கெடுதல் கிடையாது. இவைகளை இறைவன் நம்முடைய நன்மைக்காக படைச்சாங்க. ஆனால் நமக்குள்ள மனமாக நாம் மாறிட்டதுனால இந்த 5 பேரும் நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வேலையால் தான், அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. உள்ளேருந்து என்ன கட்டளை வருதோ அதுக்கு அவங்க பாட்டுக்கு செய்வாங்க. அவங்க நன்மை தீமை பார்க்க மாட்டாங்க, மதிப்பு புகழ் பார்க்க மாட்டாங்க, இவங்க நம்மளை பற்றி நினைக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. நடப்பாங்க, உட்காருனா உட்காருவாங்க, சாப்பிடுனா சாப்பிடுவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. ஆனால் கட்டளை இடுவது ராஜாவாகிய உன் மனம்ங்கிறாங்க தெய்வம். இந்த பஞ்ச பொறிகளுக்கும் கட்டளைகளை தவறாக கொடுத்து 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 உன்னை மரணத்துக்கு கூட்டிகிட்டு போகுதுங்கிறாங்க. இதை கவனித்தோமா, நம்ம கவனித்து பாருங்கள். காலையிலேருந்து செல்லு பார்ப்போம், செல்லில் என்னென்னத்தையோ பார்ப்போம். கண்ணுக்கு கெடுதலாக இல்லையா? அதே மாதிரி உன் நினைவுக்கான வாய் உன்னுடைய கண் அப்படின்னு சொல்கிறாங்க, உன்னுடைய செவின்னு சொல்கிறாங்க தெய்வம். அதன் மூலமாக சதா நம்ம கெடுதல்களை உள்ளே அனுப்புகிறோம். இப்போ ஒருத்தர் ரொம்ப நேரம் செல்லு பார்த்துட்டே இருக்கார், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எதையோ பார்க்குறார். அவர்கிட்ட கேட்குறோம், செல்லு பார்க்குறது நல்லதா கெட்டதா? எல்லாரும் சொல்லுவாங்க செல்லு ரொம்ப நேரம் பார்த்தா கெட்டதுன்ட்டு. ஏன் பார்க்குறோம்? அப்புறம் ஏன் நம்மளால் கீழே வைக்க முடியல? ஏன் கண்டதையும் பார்த்துட்டே இருக்கோம்? ஏன்னா உள்ளே இருக்கிற கட்டளை அப்படி. கண் மூலமாக உனக்கு கெடுதல் சேரணுங்கிறது கட்டளை. அடுத்து பேச்சு. பேச்சில் தெய்வம் என்ன குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்படின்னா, நீ ஒருத்தர்கிட்ட பேசுகிற, அதன் மூலமாக உனக்கு மேன்மை கிடைக்கவில்லை என்றால் அது பேச்சு அல்ல, சத்தம்ங்கிறாங்க. தேவையற்ற சத்தம்ங்கிறாங்க வேதத்தில். அப்போ நம்ம பல பேர் கூட பல மணி நேரம் உட்கார்ந்து பல கதைகள், வீண் கதைகள் பேசி 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 நம்முடைய வயதையும் வாழ்நாளையும் எல்லாத்தையும் வீணாக்குகிறோம்ல. இது நமக்கு தெரியுமே. அதிக நேரம் பேசுகிறது, தேவையற்ற பேச்சு பேசுகிறது நமக்கு தீமை உண்டு பண்ணுன்னு தெரியும். இருந்தாலும் பேசுவோம். சாப்பிட்றது, உணவை எடுத்துக்கோங்க. அடுத்து நல்லா வயிறு முட்டை தின்னா நல்லதா கெட்டதா? 3 வேளையும் கண்டதையும் உள்ளே சாப்பிட்டா நல்லதா கெட்டதா? எல்லாருக்கும் தெரியும் கெட்டதுன்னு. ஆனால் ஏன் செய்கிறோம்? ஏன்னா மனம் செய்ய சொல்லுது உள்ளேருந்து. நல்லா சாப்பிடு. என்ன நீ வேறு என்ன கெட்ட பழக்கம் இருக்கும் உனக்கிட்ட? ஒன்றும் கிடையாது. வயிற்றுக்கு எதுக்கு வஞ்சனை பண்ணுற? நல்லா சாப்பிடுன்னு சொல்லும். இப்போ இது தீமையா நன்மையானதா? இது தீமை. ஆனால் தெரிஞ்சு செய்ய வைக்கிது. அதுபோல் கண்டதையும் கேட்க வைக்கிது. உடல் இச்சையில், உடல் இச்சை, இந்த உடலுக்கான இச்சை. தூங்குறது, எவ்வளவு நேரம் தூங்குகிறோம்? நல்லா தூங்குன்னு சொல்லுது. அதீதமான தூக்கம் சாவுன்னு எழுதியிருக்காங்க தெய்வ வேதத்தில். அப்போ என்ன சொல்லுது? தூங்க சொல்லுது. காமம் இந்த உடலுக்கானது. அது ஒரு எல்லையில் நிற்க வைக்குதா? சதா எதை பற்றியோ சிந்தித்து அதீதமான காமத்தில் தள்ளி இவனை மரணத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. இப்படி பார்த்திங்கன்னா இந்த 5 பொறிகளும் நமக்கு கூட இருக்குது. ஆனால் அதற்கு கட்டளை இடுகிற மனம் அவைகளை நமக்கு எதிராக செயல்பட வச்சுக்கிட்டு இருக்கு. இதை நம்ம கவனிக்கணும். தெய்வம் அதுதான் குறிப்பிடுவாங்க. உன் மனம், உன்னுடைய 5 பொறிகள் உனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர்வதே அறிவு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ ஒரு வீடு இருக்குது, அழகாக வெள்ளை அடித்தோம், சுத்தப்படுத்தணும். என்ன பண்ணுவோம்? அந்த வீட்டுக்கு கொஞ்சம் வெளியில் போய் நின்று அந்த வீடை பார்ப்போம்ல எப்படி இருக்குன்ட்டு. அதுபோல் உனக்குள்ளே இருந்து நீ வெளியில் நின்று உன்னைய பாருங்கிறாங்க. நீ எதை பற்றி சிந்திக்கிற? உன் மனம் எப்படி இருக்குது? நிம்மதியாக இருக்கா? தாவுதா? அமைதியாக இருக்கா? இதெல்லாம் நீ கவனி அப்படின்னு தெய்வம் குறிப்பிட்டு காட்டுறாங்க. சரி, இப்போ நம்ம மனமாக மாறி நிற்கிறோம். ஏன் அப்படின்னா நமக்குள்ள அமைதி இல்லை, நமக்குள்ள தாவுற எண்ணம் இருக்குது, நமக்குள்ள ஆசைகள் அதிகமாக இருக்குது, நமக்கு பத்தாதுங்கிற எண்ணம் இருக்குது, கவலை இருக்குது, கற்பனைகள் இருக்குது, பயம் இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம மனமாக இருக்கோம். பல கோடியாக விரிந்திருப்பது மனம்ட்டாங்க தெய்வம். அப்போது அறிவு என்பது ஒன்று தாங்கிறாங்க. அந்த அறிவு யாருன்னா அவங்க நம்ம தெய்வம். அவர்களுடைய திருவாக்கு அறிவு. அதுக்கு தான் தெய்வ வேதத்தில் குறிப்பிடுறாங்க. உன் 5 பொறிகளையும் மனம் என்பது ராஜாவாக நின்று அரசாண்டு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கு. நீ அதன் சொற்படியே போனீன்னா அழிவுக்கு போயிடுவ, மரணத்துக்கு. மதி மந்திரியாக எம்மை கூட வைத்துக்கொள்னு இறைவன் இறங்கி சொல்கிறாங்க வேதத்தில். என்னையை நீ கூட வச்சுக்க. நீ ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி தெய்வம் என்ன சொல்கிறாங்கங்கிறத ஒரு தடவை பார்த்துக்க. ஒரு சஜஷன், நான் இது செய்யலான் இருக்கேன், தெய்வம் வேதத்தில் என்ன சொல்கிறாங்க, அதுக்கு நம்ம படிக்கணும். நிறையா படித்தோம்னா தான், நம்ம காதில் கேட்டோம்னா மட்டும்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியும்.
தெய்வம் அவர்கள் இப்போது அரூபகராக இருக்கிறாங்க. அவங்க அரூபத்தில் நின்று வேதம் வழியாக நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அவங்க கூட கான்வர்சேஷன் வச்சுக்கணும், அவங்க கூட கலந்துரையாடல் வச்சுக்கணும். நான் இது மாதிரி பண்ணலான் இருக்கேன், இதை பற்றி நீங்கள் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். தெய்வம் அரூபத்தில் இருக்காங்க, எங்கே பேசலான்னு நினைக்காதீங்க. வேதம் பேசிக்கொண்டே இருக்குது, எப்பையும் பேசுது. அது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் உறுதுணையாக, உற்ற நண்பனாக நீங்கள் என்னவாக வேணாலும் வச்சுக்கோங்க. உங்கள் மனைவியாக, கணவனாக, குழந்தையாக, தாயாக, தந்தையாக, குருவாக, தெய்வமாக எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன பண்ணிடுறோம், தெய்வத்தோட கையை விட்டுவிட்டு எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிச்சிருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்குன்னு சமுதாயத்தில் ஒரு மதிப்பு இருக்குது, நான் தனியாக போகிறேன்னு போனால் 2 வழி தான். ஒரு வழி தெய்வம் என்ன வேதத்தில் சுட்டி காட்டியிருக்காங்கன்னு படித்து தெரிஞ்சு அது வழியாக நடந்து போகிற வழி. இந்த வழி ரொம்ப அழகானதாக, பூக்கள் நிறைந்ததாக, நல்ல தென்றல் வீசுவதாக, மிக அமைதியாக, வாசனை நிறைந்த ரொம்ப அற்புதமான வழி. இதில் நம்ம நடந்து போகலாம் தெய்வம் அவங்களுடைய திருக்கரத்தை பற்றிட்டு. இல்லைங்க நானாக போகிறேன் அப்படின்னா அப்படியும் ஒரு வழி இருக்குது. ஆனால் காலம் உங்களுக்கு சரியான அடி கொடுத்து திருப்பி இங்கே தான் அனுப்பி வைக்கும். அப்போ நம்ம தெய்வமே உங்கள் சொல் பேச்சு கேட்காமல் போயிட்டேன்னா நீ எப்போ சொல்லுவோம்? தெய்வம் சொல்லுவாங்கள்ல, மரணத்தில் கிடக்கும்போது தான் யோசிப்பானா, தெய்வமே நீங்கள் அப்போ சொன்னீங்க நான் கேட்கல, எந்த மரணத்தில் கிடக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவாக காலங்கிறாங்க. அப்போ என்ன, ஒன்றே இங்கே கேட்கணும், இல்லைன்னா இங்கே கேட்க வைக்கப்படுவீர்கள். காலம் உங்களை கேட்க வைக்கும். அதுக்கு அது வேலை, அது காத்திருக்கு. வாப்பா தனியாக வர்றியா, உனக்கு தெய்வத்துணை இல்லையா, இங்கே வா, நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன் என்னன்னு சொல்லிட்டு சரியான ஒரு சவுக்கடி கொடுக்கும் பொழுது திருப்பி நாம் இங்கே வருவோம். அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன, அறிவாகிய ஆசானை கைப்பற்றுவது. அதுக்கு தான் தெய்வம் வேதத்தில் பலவாறாக குறிப்பிட்டு காட்டுறாங்க. அறிவு முன்னாடி போகணும், மனம் அதற்கு அடங்கி பின்னாடி போகணும். அறிவு என்பது நம் தெய்வம் அவர்கள் முன்னுக்கு போக, நம் மனமாகிய நாம் அவர்கள் பின்னுக்கு போனோம்னா நம்ம வாழ்க்கை நல்லபடியாக சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம முன்னாடி போய்கிட்டு இருக்கிறோம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பார்த்துக்குவேன், எதுனாலும் நான் பார்த்துக்குவேன், நம்ம முன்னாடி போய்க்கிறோம். எப்போயாச்சும் ஒரு நேரம் தெய்வத்தை தொட்டுக்கிறது, எப்போயாச்சும் கொஞ்சம் வாக்கியம் கேட்குறது, எப்போயாச்சும் ஏதாச்சும் படிக்கிறத காதில் கேட்குறது, எப்போயாச்சும் ஒரு உணக்கத்தில் போயிட்டு நம்ம பாட்டுக்க நம்ம போக்கில் போனோம்னா அங்கே காத்திருக்கு காலம் அடி கொடுக்க. அதனால தெய்வத்தை முன்னாடி வச்சு நாம் பின்னாடி போகணும்னு சொல்கிறாங்க தெய்வம் வேதத்தில். இதெல்லாம் ரொம்ப அத்தியாவசியமாக கவனிக்க வேண்டியது. ஞானம் என்பது வயோதிகத்தில் போய் 60 வயசுக்கு மேலே அடையிறது இல்லை, 60 வயசுக்கு மேலே தெரிஞ்சிக்கிறது இல்லை. தெய்வம் சொல்லுவாங்க 5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே ஒருத்தன் எல்லாத்தையும் கற்று முடிச்சிடறாங்கிறாங்க. அப்போ ஒரு இளம் பருவத்திலேயே, இளமையிலேயே நமக்கு தெய்வத்தை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. இது ஒரு வசந்த காலம். நமக்கு தெய்வம் கிடைச்சது ஒரு பெரிய அற்புத அதிசய புதையல். இதுக்கு மேலே அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு நமக்கு வார்த்தை இல்லை, தெரியல, வார்த்தைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்டவங்க நமக்கு கிடைச்சாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவங்க திருக்கரத்தை பற்றிட்டு போகணும். நம்ம மனமாக அறிவாங்கிறத ஒரு சின்ன பரீட்சையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ எத்தனை பேர் நம்ம தெய்வத்தை நினைக்கும் பொழுது வேண்டுதல்கள் இல்லாமல், எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு அப்படி நடந்துடணும், இப்படி நடந்துடணுங்கிற வேண்டுதல்கள் இல்லாமல், என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமானதாக இருக்குது, நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன், நான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கேன், எனக்கு என்ன நடந்தாலும் தயாராக இருக்கேன், நான் அடக்கமாக தயாராக இருக்கேன், நான் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கேன், நான் நிம்மதியாக இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தையும் இப்படிப்பட்ட வேதத்தையும் எனக்கு நீங்களும் கிடைத்ததற்கு நான் ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப ஒரு நமஸ்காரம் தெரிவிக்கிறேன். நான் ரொம்ப அமைதியாக உறங்க போகிறேன், நான் அமைதியாக எந்திரிக்கிறேன், நான் எனக்குள்ளே முழு திருப்தியாக வாழ்கிறேன், நான் எப்படி வேணாலும் இருக்கேன், நான் திருப்தியாக வாழ்கிறேன், அதுக்கு நன்றின்னு எத்தனை பேர் தெய்வத்தை நினைக்கும் போதோ, ஆலயத்துக்கு போகும்போதோ, சன்னிதானத்துலேயோ ஒரு நன்றியோடு நம்ம வணக்கம் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது அவரவர்களுக்கு தெரியும். ஆனால் எத்தனை பேர் வேண்டியிருக்கோம், எனக்கு அது நடந்துடணும், இது நடந்துடணும், அப்படி நடந்துடணும், இப்படி நடந்துடணும், எத்தனை பேர் வேண்டியிருக்கோம். அப்போ வேண்டுகிறோம் என்றோம்னாலே நம்ம தாவுறோம்னு அர்த்தம். தாவுறோம் அப்படின்னாலே நாம் மனமாக இருக்கோம்னு அர்த்தம். அப்போ இது ஒரு பரீட்சையில் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். எத்தனை பேர் திருப்தியாக நான் வாழ்கிறேன் தெய்வத்தில் நன்றி தெரிவித்தோமோ அவங்கெல்லாம் அறிவு, எத்தனை பேர் வேண்டுதல்கள் வச்சோமோ அவங்கெல்லாம் மனம். சரி, இப்போ நம்ம எல்லாருமே மனமாக இருப்பதாக வச்சுக்குவோம். இப்போ நம்ம மனதிலிருந்து அறிவாக மாறணும்.
இது ஒன்று தான் நமக்கான ப்ராஜெக்ட். இதுக்கு தான் மெய்வழி, இதுக்கு தான் வந்த ஞானிகள், இதுக்கு தான் இத்தனை மதங்கள், இத்தனை வேதங்கள், இத்தனை பாரவான்கள். எதுக்கு? மனிதன் மனம் அப்படிங்கிற தன்மையிலேருந்து அறிவுங்கிற தன்மைக்கு மாறணும். அதாவது நரன் அப்படிங்கிறதுலேருந்து தேவன் அப்படிங்கிறதுக்கு மாறணும். நரன் என்பது மனம், தேவன் என்பது அறிவு. அப்போ அதிலிருந்து இதுக்கு மாறணும் அப்படிங்கிறது இத்தனைப்பட்ட வேதங்களும் பாரவான்களும் வந்தாங்க. நம்மளை எப்படி தெய்வம் மாற சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு பல உளவுகள் சொல்லித்தர்றாங்க. அதில் ஒரு உளவு என்னென்னா, இந்த தெய்வம் என்னோடது, இவர்கள் பட்ட பாடு என்னோடது, இவர்கள் செய்த முயற்சிகள் அனைத்தும் என்னோடது, இவர்களே என்னோடதுன்னு நீ நினை, அப்போ உன் மனம் தானாக அறிவாக மாறுங்கிறாங்க. என்னோடதுங்கிறது எதுவுமே கிடையாது உலகத்தில். நான் என்கிற தன்மையே இல்லை. எனக்குன்னு ஒரு பேர் இல்லை, எனக்குன்னு ஒரு எதுவுமே இல்லை, நான்கிற தன்மை எதுவுமே இல்லை. ஏன்னா நான் மனம். நான் அப்படியே என்னை விட்டுறேன். என்னுடைய எல்லா தன்மைகளையும் விட்டுட்டு தெய்வம் மட்டும்தான் எனக்கு, அவங்க சொல்கிறது மட்டும்தான் எனக்கு, அவங்க தான் எனக்கு நீ நினை, உன் மனம் தானாக அறிவில் சார்ந்து சார்ந்து பழகி அது அறிவாக மாறிடுங்கிறாங்க. அதற்கடுத்து இன்னொரு உளவு சொல்கிறாங்க. மனம் அறிவாக மாறுவதற்கு இளம் வயதிலேயே வேத நூல்களை எடுத்து படிக்காவிட்டால் மெய்ஞான இச்சை தோன்றாது, உள்ளம் உருகாது, மனம் கசியாது, வித்து முளைக்காதுங்கிறாங்க. அப்போ மனம் அறிவாக மாறுவதற்கு நிறைய வேதத்தை படிக்கணும்னு சொல்கிறாங்க. வேதத்தை படிக்க 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 தெளிவு கிடைக்கும். தெளிவு கிடைக்க கிடைக்க என்னாகும்? மனம் அமைதி அடைஞ்சிரும். எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத பிரித்து உனக்கு அறியக்கூடிய அறிவு உனக்கு வந்துடும் அப்படின்னு தெய்வ வேதத்தில் குறிப்பிடுறாங்க. அடுத்து ஒரு உளவு சொல்லித்தர்றாங்க. அது என்ன அப்படின்னா, சதா தெய்வ எண்ணத்தில் நீ ஒட்டி இருக்க உன் ஜீவன் சுத்தமாகிறது, அறிவு துளிர்க்கிறதுங்கிறாங்க. எப்போ அறிவு துளிர்க்கிறது? தெய்வ எண்ணத்தில் சதா ஒட்டி இருக்கணும். அது நீங்கள் எந்த ரூபத்தில் வேணாலும் ஒட்டி இருக்கலாம். வேதம் படிக்கலாம், வணக்கத்துக்கு போகலாம், பேசலாம், பேசுகிறத கேட்கலாம், இல்லை அமைதியாக தனிமையில் உட்காந்து கூட நம்ம தெய்வத்தை நினச்சிட்டு இருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நம்முடைய எண்ணம் சதா தெய்வ நினைவில் ஒட்டி இருக்கணும். அப்படி ஒட்டி இருந்துச்சுன்னா இந்த மனமானது தன்னுடைய ஆட்டத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அது அறிவாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் மெய்வழியில் இருக்கோம். எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். தெய்வம் நமக்கு நல்வழியை காட்டுவார்களாக. அந்த அறிவில் நாம் எப்போதும் சார்ந்து கொள்வோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நமஸ்காரம்.